எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. அதை தொடர்ந்து சில கேள்விகள் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த டேரிஃப் விவகாரங்கள்னால ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றத 30% குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12,000 crores ஆஃப் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போதைக்கு இம்பாக்ட் பெருசா தெரியலங்க. இதோடைய ரியல் இம்பாக்ட் டேரிஃப் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 2026ல எஃபெக்ட் வந்து நிறைய இருக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜாப் லாசஸ் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு டேரிஃப்க்கு முன்னாடி வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே டிஸ்பேச் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ரியல் எஃபெக்ட் ஆன் டேரிஃப் அப்படின்றது 2026ல தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ இண்டஸ்ட்ரி ஒரு பேங்க் கூட சைன் பண்றாங்கன்னா எதுக்கு சைன் பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு தான். ஸோ இங்கேயும் அதுக்கு தாங்க வந்து எம்ஓஐ சைன் பண்ணிடுறாங்க. டீலர்ஸ்க்கு ஃபினான்ஸ் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுக்காக இந்த டீலுங்க. அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாடா சன்ஸ் வந்து கம்பெனியில், அதாவது இந்த ஐஃபோன் அசம்பிளி பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட $1.3 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய இனாகிரேஷன் வந்து கிட்டத்தட்ட 2020ல இருந்துன்னே சொல்லலாங்க. லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1500 கோடிக்கு பக்கமா டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டாடா எலக்ட்ரானிக்ஸோட ரெவன்யூ அப்படின்றது டைட்டனோட ரெவன்யூவை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்குதுங்க. ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். டாடா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கேலிங் அப் நடந்துகிட்டே இருக்கு. லாஸை வந்து குறைச்சிட்டே இருக்கிறாங்க. லாஸ்ட் 4 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 3 பிசினஸ்ல, அதாவது டாடா டிஜிட்டல், டாடா எலக்ட்ரானிக்ஸ், தென் ஏர் இந்தியா, இது 3லையுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட $11.1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 பிசினஸ்ல, அதாவது ஏவியேஷன், குயிக் காமர்ஸ், தென் எலக்ட்ரானிக்ஸ், இது 3ல 1 ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. டாட்டாவுக்கே 3ல 1 தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்க கடைசி 4 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணதுல. இதுல டாடா குழுமத்தினுடைய ஏவியேஷன் செக்டார், தென் குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் டாடா டிஜிட்டல், இது ரெண்டுமே வந்து தொடர்ந்து டல்லா தான் இருக்கு. குறிப்பா ஏவியேஷன் செக்டார் ஏர் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ரீசெண்டா ப்ரொமோட்டர் என்டிட்டி கிட்ட ஒரு 10,000 crore கேட்டிருந்த மாதிரி கூட செய்திகள் வந்திருந்தது. அடுத்து டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய எம்டி சுதர்ஷன் வேணு அவர்கள் என்ன சொல்றாங்க, நாட்ரான் மோட்டார் சைக்கிள் என்ட்ரி டு இந்தியா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் இயர் எதிர்பார்க்கலாம் 2026ல அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா 2 வேரியன்ட்ங்க, மேனெக்ஸ், அட்லஸ், இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் யூகே தென் யூரோப் இங்கதான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகுற மாதிரி தெரியுதுங்க. மார்ச் ஏப்ரல் 2026ல லான்ச் பண்ணுவாங்க. தென் இந்தியால ஜூன் ஜூலைல லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாட்ரான்ல ஒரு 250 மில்லியன் யூரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து அக்ரெசிவா எக்ஸ்பான்ஷன் ஒர்க்ல ஈடுபட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல 3-in-1 பிரான்ச் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வேலையை இப்பல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது H2 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 36 நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல 12 வந்து அவுட் சைட் தமிழ்நாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 26ஓட முடிவுல நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ்ல 27% ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த 3 வருஷத்துல இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில 35%-ஆ இதை கூட்டியிருப்போம். 27%ல இருந்து 35-ஆ கூட்டியிருப்போம். அதாவது 1/3 தமிழ்நாட்டுக்கு வெளியில பிரான்ச்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 2வது அப்டேட் என்னன்னா கம்பெனி வந்து டெக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டிருக்காங்க. 250 கோடியா இருக்குங்க. டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட் தான் இவங்களுடைய முக்கியமான போக்கஸா இருக்கு. அடுத்து தாமஸ் குக்கும் அவங்களுடைய குரூப் கம்பெனி எஸ்ஓடிசி டிராவல் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹாலிடே பேக்கேஜஸ் டு சைனா ரீலான்ச் பண்ணிருக்காங்க. அவங்களோட போர்ட்போலியோவை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க சைனால. இது வந்து குறிப்பா இந்தியன் டிராவலர்ஸ்க்காக ஹாலிடே பேக்கேஜஸ் ரீலான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது தாமஸ் குக்கு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்க்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். அடுத்து ஏத்தர் எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் பேஸ்டு டைகர் குளோபல் மேனேஜ்மெண்ட் வந்து கம்பெனியில ஒரு 5.09% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் மார்க்கெட்ல இந்த 5.09% ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ண மாதிரி தெரியுதுங்க. ஏத்தர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஷேர் பிரைஸ் ஒரு ஆல் டைம் ஹைக்கு பக்கமா இருந்தது, கொஞ்சம் கீழே இறங்கி இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி ஷேர் பிரைஸ் பயங்கரமா கீழே வந்த மாதிரி செய்திகள் பார்த்துருந்தோம். ஸோ ஓப்பன் மார்க்கெட்ல வித்தா ஷேர் பிரைஸ் இப்படி கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஒரு 105% பக்கமா ஏறி இருந்தது. பிஇ கிடையாது. ஸோ ஹையர் லெவல்ல எக்ஸிட் ஆயிருக்கிறாங்க. அடுத்து ஒரு சில பங்குகள் வந்து நல்லா கீழே இறங்கி வந்திருக்குங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் 319 or 15 அந்த ரேஞ்சில் பார்த்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் எக்ஸாக்டா 1க்கு கொஞ்சம் கம்மியா வந்திருக்குங்க.
ஸோ ஒரு 6 months பேக் 770s வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு கீழேயும் கூட போறதுக்கு வாய்ப்புகள் வரலாம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம் டாடா கெமிக்கல்ஸ் MHRIL. இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்க. FIIs நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. நேத்து கேஷ் செக்மெண்ட்ல ஒரு 3250 கோடிக்கு பக்கமா நெட் செல்லர்ஸா தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் காலையில பயங்கரமா ஒரு 150 பாயிண்ட் கீழே இறங்கி நான் கடைசியா பாக்குறப்ப நிப்டி 50 வந்து ஒரு 50 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருந்தது. ஸோ செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகும். ஃபார் எவ்ரி ரைஸ் FIIs விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போய் மாட்டிக்க வேணாம். அடுத்து கோல்டு எடுத்துட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 11,270 இருக்குங்க. 50 ரூபாய் விலை இறங்கியிருக்கு. அடுத்து Q2 FY 26 ரிசல்ட்ஸ் அப்டேட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் 32% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் பிரீமியம் இன்கம் 5.5% ஏறி இருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3.31% ஏறி 57.23 லட்சம் கோடியா இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8% விழுந்திருக்கு. H1 FY 26 எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 16% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் ஒரு 90%க்கு மேல இருக்குங்க. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வித்தாங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் உடைய Q2 FY 26 நம்பர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. ரெவன்யூ வந்து ஒரு 15% ஏறி இருக்கு. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 38% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய டோட்டல் ரெவன்யூல 8% வந்து R&D இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ கம்பெனியோட பிசினஸ் அக்ராஸ் த நேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபார்முலேஷன் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா 8% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியோட டோட்டல் பிசினஸ்ல இந்தியன் ஃபார்முலேஷன் பிசினஸ் வந்து 26% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அடுத்து US ஃபார்முலேஷன் பிசினஸ் பார்த்தோம்னா 14% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஏறி இருக்குங்க. கம்பெனியோட டோட்டல் பிசினஸ்ல US ஃபார்முலேஷன் பிசினஸ் வந்து 45% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. தென் அதர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 39% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ். அவங்களோட பிசினஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க அதர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கம்பெனியோட ஓவரால் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் வந்து 12% கான்ட்ரிபியூட் பண்றாங்க ரெவன்யூக்கு. அடுத்து லுபின் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான ரிசல்ட்ஸ்ங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 73.34% ஏறி இருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 24.2% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24 times ஏர்னிங்ஸ் இருக்கும். அடுத்து பிர்லா சாஃப்ட்வேர் Q2 FY 26 நம்பர்ஸ் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட்டும் ஒரு 9% விழுந்திருக்குங்க. ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு ₹2.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட Q2 FY 26 ரெவன்யூ ஒரு 6.7% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் வந்து 17.36% ஏறி இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு ₹5.40 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்பயுமே நல்ல லெவல்ல தாங்க இருக்கு. இதை நம்ம நீண்ட நாட்களா சொல்லிட்டு இருக்கோங்க. நேத்து ஒரு நண்பர் கேள்வி எழுதியிருக்காருங்க. இப்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா அமர் ராஜால இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. எக்ஸைட்டை கம்பேர் பண்றப்ப அமர் ராஜா சீப். அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெடுடைய Q2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 18% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ். கம்பெனியோட கோர் பிசினஸ் இன்கம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 34% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா 1.27 லட்சம் கோடியா இருக்குங்க. 24% ஏறி இருக்கு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 38 times ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. அவ்வளவு ஏர்னிங்ஸ் கொடுத்ததுக்கு ஈக்குவலண்டா டபுள் டிஜிட் க்ரோத் காட்டிட்டு பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். அடுத்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q2 FY 26 நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 43% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூவும் மார்ஜினலி டவுன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 33 times ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஸோ நிறைய நண்பர்கள் ஆசைப்பட்டு நிறைய கேட்டிருக்கிறீங்க CG கன்சியூமரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. அதற்கான நேரம் அந்த மாதிரி தெரியுதுங்க. உங்களுக்கு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா 25 to 30 times ஏர்னிங்ஸ்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ தென் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 20% ஏறி இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப 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 அதிகமா இருக்குங்க. பிரைஸ் டு புக் 6 பக்கமா இருக்கும். தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 31 times பக்கமா இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் என்னால கொடுக்க முடியாது. முற்காலங்களில் லோயர் லெவல்ல கன்சிடர் பண்ணவங்களுக்கு தொடர்ந்து நம்பிக்கையா ஹோல்ட் பண்ற அளவுக்கு கம்பெனி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q2 FY 26 ரெவன்யூ 32% விழுந்திருந்தாலும் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 21% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல.
வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி தான். அடுத்து அபார்ட் இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல ரெவன்யூ ஒரு 8% ஏறி இருக்குங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஒரு 16% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 42 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும், எனக்கு காஸ்ட்லி தான். அடுத்து பிஎன்ஜி ஹைஜின் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல ரெவன்யூ 1% ஏறி இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 1% இறங்கியிருக்கு. 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்த அளவுக்கு கம்பெனி வந்து பெர்ஃபார்மன்ஸ் காட்டல. இதில் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாருங்க, இந்த கம்பெனியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு ஏர்னிங்ஸ் கொடுத்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்டல அப்படின்றது ஒரு பக்கெட்டு. உங்களுக்கு கம்பெனி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் கிடைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில். யூஎஸ் மார்க்கெட் என்ட்ரிக்கு ஐபிகேஆர் எடுக்கலாம். இல்லை, நான் முற்காலங்களில் எஃப்ஐ மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அதுலேயும் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது. நான் தான் பண்ணலை. ஸோ அதுலேயும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். எஃப்ஐ மணியை பொறுத்த வரைக்கும் பேக்கப் யார் அப்படின்னா ஃபெடரல் பேங்க் தான். ஸோ அதையும் பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்து மிண்டா கார்ப்புடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரெவன்யூ 19% ஏறி இருக்குங்க. தென் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 14% ஏறி இருக்கு. நல்ல நம்பர்ஸ்ங்க. பட் 54 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது எனக்கு காஸ்ட்லி. அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. சனி ஞாயிறுகளில் மற்ற கேள்விகள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து என்னால் ஒரு 2500 ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார், நான் எந்த எஸ்ஐபியை சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் பெரும்பாலும் எஸ்ஐபியோ மியூச்சுவல் ஃபண்டோ எதையுமே பார்க்கறது இல்லைங்க. எனக்கு எஸ்ஐபி தான் வேணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டை பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா சர்ச் பாக்ஸில் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வருங்க. அதில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50, டாடா இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50, தென் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இண்டெக்ஸ் நிஃப்டி 50, அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெப்யூட்டடாக உள்ளதை சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும், அது எது கம்மியாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. பட் எஸ்ஐபி போடுறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் 2500 ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு 12 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 10% கூட்டணுங்க. 2500ல ஒரு 250 சேர்த்து போடணும். அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு 10% கூட்டணும். அப்போதான் நம்மளுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்குங்க. நான் என்னுடைய சஜஷனை சொல்லிடுறேங்க. எந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா இருக்கு, எந்த ஸ்டாக் கடன் இல்லாம இருக்கு, எந்த ஸ்டாக் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கு, எந்த ஸ்டாக் ப்ரமோட்டர்ஸ் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ஒன்று கன்சிடர் பண்ணாலும் உருப்படியா கன்சிடர் பண்ணிடணுங்க. அடுத்து யுனைடெட் ஃபுட் பிராண்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. லாஸ்ட் 1 இயர்ல ஒரு 60% பக்கமா கீழே இறங்கிருக்குங்க. ஷேர் பிரைஸ் கீழே விழுது அப்படின்னா உடனே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும். கம்பெனியோட ரெவன்யூ எடுத்து பார்த்தோம்னா ஒன்று டவுன்வர்ட்ஸா இருக்கு, இல்லை ஃபிளாட்டா இருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாவே. ஸோ ஃபிளாட்டா இருந்தாலே அடிச்சிருவாங்க, கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுன்னா ரொம்ப அடிச்சிருவாங்க. எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிஇ இல்லை, பிரைஸ் டு புக் 2க்கு பக்கமா இறங்கிருக்குங்க. அந்த அளவுக்கு ஷேர் பிரைஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ எப்பொழுதுமே நான் லாஸ்ட்ல கொடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பொறுமையா இருக்கணும். ஜுபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் வந்து ஒரு 9% ஸ்டேக்கை உள்ள வச்சிருக்காங்க. எக்கனாமியில லாஸ்ட் 3 or 4 இயர்ஸா ஒரு ஸ்லோ டவுன் நிலவிக்கு தாங்க இருக்கு. இன்னுமே ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணா லாஸ் இல்லாம நல்ல நிலைமையிலேயே நீங்க வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் இதோடைய பிரதிபலிப்பு எல்லாம் தெரியறதுக்கே இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும். ஸோ பொறுமையா இருக்கணும். தென் அதர் நோட்டபிள் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தொடர்ந்து 4.65% ஸ்டேக் வச்சிருக்காங்க யுனைடெட் ஃபுட் பிராண்ட்ஸ்ல. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் முதலீடுகளை உள்ள போறீங்க அப்படின்னா நல்ல வேல்யூவேஷன்ஸ் பார்த்து போறது நல்லதுங்க. அடுத்து வேதந்தா ஃபேஷன் பத்தி எழுதியிருக்கிறாங்க. வேதந்தா ஃபேஷன் ஒரு 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க, ரொம்ப காஸ்ட்லி. ஆதித்யா பிர்லா ஃபேஷனை நீங்க பார்க்கலாம். பிரைஸ் டு புக் 1.5க்கு க்ளோஸா வந்திருக்கு. கம்பெனி வந்து இன்னும் ப்ராஃபிட் பண்ணல, அதனால பார்க்கலாம். வேதந்தா ஃபேஷனை பார்க்கறதுக்கு ஆதித்யா பிர்லா ஃபேஷனை பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் முதலீடுகள்ல கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.